வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு கான்செப்ட் கல்வி சேனல். ஸோ நேற்று நம்ம வந்து கிரீக்கோ ரோமன் பீரியட் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏர்லி பிரிட்டன். பிரிட்டன் வந்து எப்படி இருந்துச்சு, ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் என்ன, யாரெல்லாம் எந்த மக்கள்லாம் உள்ள வாழ்ந்தாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி டெவலப் ஆச்சு, எல்லாமே வந்து இப்போ இதில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்குள்ளே போவோம். நாளைக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் கிடையாது. அதனால நான் 2 டாபிக் இன்றைக்கே எடுத்துடுறேன். நீங்கள் வந்து பிரித்து கூட பார்த்துக்கோங்க. ஓகே, நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க், அதனால நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை. அதனால் இன்றைக்கே எடுத்துறேன், நீங்கள் நாளைக்கு பிரித்து பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிட்டனோட ஓவர்வியூ ஏர்லி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கெல்ட்ஸ் உள்ளே வராங்க. கெல்ட்ஸ் வந்து அங்கேயே மீன்ஸ் அங்கேயே வாழ்கிற மக்கள். கெல்ட்ஸ் வந்து அங்கேயே இருக்கிறவங்க, பிரிட்டனில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ரோமன்ஸ் வராங்க, ஆங்கிலோ சாக்சன்ஸ் வராங்க. ஆங்கிலோ சாக்சன்ஸ் தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். வைக்கிங்ஸ் வராங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து டான்ஸ். நான் பின்னாடி சொல்கிறேன், அங்கே காமிப்பேன். அந்த ஸ்லைட் காமிக்கிறப்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கிங்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. கடைசியாக ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் யாரோட முடியும் அப்படின்னா நம்ம நார்மன்ஸோட முடியும். நார்மன்ஸோட ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தர் உள்ள வரப்பையும் ஒரு கல்ச்சர், ஒரு ரிலீஜன், ஒரு லிங்குவிஸ்டிக் மீன்ஸ் ஒரு லாங்குவேஜ் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. ரோமன் வரப்ப அவங்க ஒரு மாதிரி கொண்டு வருவாங்க. ஆங்கிலோ சாக்சன்ஸ் வரப்ப அவங்க ஒரு இதை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் தான் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எந்தெந்த டைம் பீரியட்ல யார் யார் உள்ள வந்திருக்காங்க. ஓகே, எந்தெந்த டைம் பீரியட்ல யார் யார் உள்ள வந்திருக்காங்க. 300 BCல வந்து கெல்ட்ஸ் வந்து அங்கேயே இன்ஹாபிட்டன்ஸா அங்கேயே இருக்கிறவங்க, பிரிட்டன்ல இருக்கிறவங்க. 55 BCல வந்து ஜூலியஸ் சீசர் உள்ள வராரு. அதுக்கப்புறம் AD 43லேருந்து 410 வரைக்கும் ரோமன் ரூல் நடக்குது. 43ல ஸ்டார்ட் ஆகி 410ல் வந்து ரோமன் ரூல் முடிஞ்சிடும். ரோமன் ரூலை வந்து நம்ம 2ஆக பிரிப்போம், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அண்ட் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு. ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட ஃபாலை தான், அதாவது டிக்ளைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ வந்து மீன்ஸ் அந்த டிக்ளைன் எப்போ நடக்கும் அப்படின்னா 1453 ADல நடக்கும். இதே மாதிரி வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரும் டிக்ளைன் ஆகும். எப்போ டிக்ளைன் ஆகும்னா எண்ட் ஆஃப் 4th century AD. ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தான் டிக்ளைன் ஆகும், கடைசியாக ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆகும். இப்படி டிக்ளைன் ஆயிரும். அதுக்கப்புறம் வரவங்க தான் நம்ம ஆங்கிலோ சாக்சன்ஸ் இன்வென்ஷன் உள்ள வருவாங்க. ஆங்கிலோ சாக்சன்ஸ் வருவாங்க. இவங்க எப்படிப்பா உள்ள வராங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு இந்த ரோமன் வந்து வெளியேறினதுக்கு அப்புறம், ரோமன் ரூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிட்ஸு, ஸ்காட்ஸ், ஐரிஷ் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து உள்ள வராங்க. இவங்க உள்ள வரதை தடுக்கிறதுக்காக கெல்டிக் வார்லார்ட் வார்டின்ஜன் என்ன பண்றாருன்னா வந்து இந்த ஆங்கிலோ சாக்சன் ஜூட்ஸை உள்ள கொண்டு வராரு. இவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. இவங்க வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட்ல வந்து பிரிட்டன்ல செட்டில் ஆகுறாங்க. இவங்க வந்து 5th century ADல வந்து செட்டில் ஆவாங்க. இல்லை மீன்ஸ் இதில் வந்து 449 சொல்லியிருப்பாங்க, நான் பொதுவாக சொல்லணும் 5th century AD. இந்த 449 450 இது எல்லாமே 5th century வந்துடும். 4 + 1 5. அந்த இதுதான் செஞ்சுரிக்கு வந்து நீங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். 4 + 1 இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 + 1 4th century அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து 5th century ADல வந்து அவங்க செட்டில் ஆவாங்க. இந்த பீரியட் தான் நம்ம ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். 1878ல் வந்து கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட்டும் டான்ஸும் வந்து இவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடக்கும். கடைசியாக வந்து 1066 வந்து நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். இதில் வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் இதோட முடிஞ்சிடும். இதில் வந்து ஒரு புது கிங் வந்து ரூலுக்கு வருவார். அவர் பேர் தான் வந்து வில்லியம் ஆஃப் நார்மண்டி அப்படின்னு இவர் தான் உள்ள வருவார். இதோட இந்த பீரியட் முடிஞ்சிடும் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். அடுத்த மிடில் இங்கிலீஷ் பீரியட்குள்ளே போயிடுவோம். ஓகே, கெல்ட்ஸ் இந்த அங்கேயே இருக்கிறாங்களே, இந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, இவங்க வந்து பைரோத்தானிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் வந்து கிளாஸ் டிவிஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. ட்ரூத்ஸ்லாம் வந்து ரிலீஜியன் அண்ட் லேர்ன்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜ் பேஸ்ட் லைஃபும் இருந்திருக்கு, ட்ரைபல் சிஸ்டமும் அப்போ இருந்திருக்கு. இவங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ரோமன் எம்பையர் ஏன் டிக்ளைன் ஆகுதுன்னா எக்கனாமிக் ப்ராப்ளம், பார்பேரியன் இன்வென்ஷன். இந்த ரோமன் எம்பையரை வந்து எல்லாம் டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோமன் எம்பையரோட ஆர்மி என்ன பண்ணுதுன்னா வந்து வித்ட்ராவல், மீன்ஸ் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க, வித்ட்ராவல் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால 410ல் வந்து ரோமன் எம்பையர் எண்டுக்கு வந்துடுது. ஆங்கிலோ சாக்சன்ஸ் நான் சொன்னல வார்டிங்கன் அப்படிங்கிறவர் வந்து இன்வைட் ஆகி இன்வைட் பண்றாரு இந்த ஆங்கிள் சாக்சன் ஜூட்ஸை. இவங்க சவுத் அண்ட் ஈஸ்ட்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. இவங்க
இவங்க வந்து செட்டில் ஆனதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நார்மன் கான்குவஸ்ட் எண்டிங் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்டாக்ரசி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து 7 கிங்டம் அப்படின்னு அர்த்தம். இல்லை 7 கிங்டம் வரும். நார்த் அமெரிக்கா, ஈஸ்ட் ஆங்கிலியா, எஸ்எக்ஸ், யூசெக்ஸ், வெசெக்ஸ், கெனட் அப்படின்னு வந்து 7 கிங்டம் வரும். ஸோ வந்து இது வந்து ஹெப்டாச்சி 7 கிங்டம் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆங்கிலோ சாக்சன் சொசைட்டி, ஸோ வந்து கிங்கு தான்ப்பா அப்படின்னு கிங்கு மேலே நம்பிக்கை வச்சு இருக்கிறவங்க தான் இவங்க. ஸோ கிங் சொல்றது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. ஹீரோயிக் வேல்யூஸ் இருந்துச்சு. பேரட்ஸ் இந்த புலவர்கள் பாடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓரல் போயட்ரி ட்ரெடிஷன் இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ கிறிஸ்டியானிட்டி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து மாங்க்ஸ் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ மாங்க்ஸ் வந்து 400 ADலே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ செட்டில் ஆனவங்க கம்மன் இருப்பாங்களா, ஏதாவது பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாதிரி 597 ஒரு மிஷினரி கொண்டு வராங்க. ஜார்ஜேரியன் மிஷினரி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஜார்ஜேரியன் மிஷினரின்னு. இதில் வந்து யார் கொண்டு வருவானா, எஸ்டி அகஸ்டியன் ஆஃப் கேண்டம்பரி இவர் கொண்டு வருவார். ஸோ இது வந்து அந்த கிங்கை வந்து கிறிஸ்டியனுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இவர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினதுனால வந்து அங்கே இருந்த பேகன்ஸும் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படிதான் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. கிங் ஆல்ஃபிரட் த கிரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேனிஷ், அதாவது நான் சொன்ன டான்ஸ் வைக்கிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டேனிஷை டிஃபீட் பண்ணி இவர் வந்து எஜுகேஷன் டிரான்ஸ்லேஷன் நிறைய ஒர்க் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி முக்கியமாக தான் இவரை வந்து கிங் ஆஃப் வெசெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வைக்கிங்ஸ், ஸோ இவங்க நம்ம டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, இவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிரிட்டனை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரிலீஜனை வந்து டேனிலா ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டான்ஸ் அப்படிங்கிறதுனால டேனிலா ரிலீஜன் சொல்லுவாங்க. இவங்க நிறைய அந்த கிறிஸ்டின் மொனஸ்டரிஸை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சரல் இன்ட்ராக்ஷன் வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸோட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிங் ஆர்த்தர் இவங்க தான் முக்கியமான ஃபிகர் நமக்கு ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல. கிங் ஆர்த்தர் இவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு கெல்டிக் கிறிஸ்டின் கிங்கு. ஸோ இவர் வந்து சாக்சனுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இவரை இன்ஸ்பயர் பண்ணி ஆர்த்தரியன் லெஜெண்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஆர்த்தரியன் லிட்ரேச்சர், ஆர்த்தரியன் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்த்தரியன் லிட்ரேச்சர் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய ஒர்க்ஸ் வரும் ஆர்த்தரியன் லிட்ரேச்சர்ல. கெனைட்ஸ் ஆஃப் ஆர்த்தர் ரவுண்ட் டேபிள், ஸோ ஹிஸ் வார்ட், அந்த மாதிரி நிறைய வருது. லவ் ஆஃப் ட்ரிஸ்டன் அண்ட் இசபெல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வரும். நீங்கள் கூகுள் விக்கிபீடியா பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. கிங் ஆர்த்தரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இது பண்ணது தான் ஆர்த்தரியன் லெஜெண்ட்ஸ். ஸோ இந்த சூப்பராக இருக்கும். இந்த ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் வேணா கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ நார்மன் கான்குவஸ்ட், நான் சொன்ன நார்மன் கான்குவஸ்டோட உங்களுக்கு இந்த பீரியட் முடிஞ்சிடும். ஸோ நார்மன் கான்குவஸ்ட்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து எட்வர்ட் த கன்ஃபஸர் வந்து என்ன பண்ணுவார்? ஸோ அவரு தான் இந்த கிங் ஆல்ஃபிரட்டுக்கு அப்புறம் கடைசி கிங் யாரு அப்படின்னா வந்து இந்த ஆங்கிலோ சாக்சன் கிங் யாரு அப்படின்னா வந்து இந்த எட்வர்ட் த கன்ஃபஸர் தான். இவர் தான் லாஸ்ட் ஆங்கிலோ சாக்சன் கிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து இறந்துருவாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். வில்லியம் ஆஃப் டியூக் ஆஃப் நார்மண்டி கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு. ஸோ என்னை எதிர்த்து ஒருத்த சண்டை போட வரான், ஸோ அவனை நீ தோக்கடிச்சிட்டீங்கன்னா அந்த கிங்டம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவார். பட் அந்த ப்ராமிஸ்ல இருந்து அவர் வந்து மீன்ஸ் அந்த ப்ராமிஸை வந்து காப்பாற்ற மாட்டார். ஸோ இவர் இறந்துருவார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹரோல்ட் அப்படின்னு இவருக்கு எதிர்த்து சண்டை போட்டு ஒரு கிங் வராருல, ஸோ அந்த ஹரோல்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இந்த கிங்டமை பிடிச்சிருவாரு. ஸோ இந்த வில்லியம் ஆஃப் நார்மண்டி சொல்லியிருப்பார்ல, இவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்ல ஒரு கிங்கிட்ட, வில்லியம் ஆஃப் நார்மண்டி கிட்ட. ஸோ அவர் வந்து இந்த ஹரோல்டை எடுத்து சண்டை போடுவார். ஸோ அதை தான் பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1066 இந்த பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் நடக்கும். ஸோ இதோட ஆங்கிலோ சாக்சன் ரூல் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து இங்கிலீஷை வந்து ஃப்ரெஞ்சோட லாங்குவேஜோட பவர் கம்மியாகி இங்கிலீஷோட பவர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கிங் வந்ததுக்கப்புறம், வில்லியம் ஆஃப் நார்மண்டி வந்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து இது முன்னாடி வரைக்கும் நார்மன் கான்குவஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெஞ்சு வந்து ரூலிங் கிளாஸ் லாங்குவேஜாக இருந்திருக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துடும். ஸோ இந்த பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம பிகினிங் ஆஃப் மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் சொசைட்டி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மேஜர் கல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பீரியடில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்.
ஸோ ஓகே ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் டைம் பீரியட் என்னன்னா 7th to 11th century ஏடி. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆங்கிலோ சாக்சன்ஸ் இன்வேட் ஆனதுனால ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த பீரியட் எப்போ முடிவுக்கு வரும்னா நார்மன் கான்குவெஸ்டோட முடிவுக்கு வரும். ஸோ வில்லியம் ஆஃப் நார்மண்டி இந்த கிங்டமை கைப்பற்றதோட இந்த பீரியட் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியட் போயிடுவோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த பீரியட்ல தான் இருக்கும், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் தான். ஸோ ஆங்கிலோ சாக்சன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இவங்களாம் வந்திருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதனால இது ஓகே. இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஒரிஜின், ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரிஜின். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லிங்குவிஸ்டிக்ல ஒன்று படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஜெர்மானிக் லாங்குவேஜ், இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு போட்டு ஒரு சார்ட் மாதிரி மைண்ட் மேப் மாதிரி பிரியும், ஒரு 5-6 மைண்ட் மேப்பு. அதில் ஜெர்மானிக் லாங்குவேஜ் கீழே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும். ஸோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ அது கீழே ஜெர்மானிக் லாங்குவேஜ் வரும், அதில் இங்கிலீஷ் வரும். ஸோ ஓல்டு இங்கிலீஷும் மாடர்ன் இங்கிலீஷும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் டைலெக்ட்ஸ் 4 டைலெக்ட்ஸ் இருக்கும். நார்த்தம்பெரியன், மெரிக்கன், வெஸ்ட் சாக்சன், கென்டிஷ். நார்த்தம்பெரியன்னா நார்த் ஆஃப் இங்கிலாந்துல பேசுறவங்க, ஸோ அந்த ஏரியால பேசுறவங்க. மெரிக்கன் சென்ட்ரல் இங்கிலாந்து. வெஸ்ட் சாக்சன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைலெக்ட். அதுதான் நம்ம எழுதுறது ஸ்கிரிப்ட் மீன்ஸ் மேன்ஸ்கிரிப்ட்லாம் இருக்குல்ல, இந்த பீரியடோட ரைட்டிங்ஸ் இதெல்லாமே மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணது வெஸ்ட் சாக்சன் தான். ஸோ கென்டிஷ் சவுத் ஈஸ்ட் இங்கிலாந்து யூஸ் பண்ண லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, பியூர்லி ஜெர்மானிக் வெக்காபுலரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கா. நான் சொன்ன அந்த கிங் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டவுன் ஆயிரும், இங்கிலீஷ் க்ரோத் ஆயிரும். ஸோ வில்லியம் நார்மண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீரியடில். ஸோ இது தேவைப்படாது. ஓகே, இதுவும் தேவைப்படாது. ஓகே, இது ஓகே. லிட்ரேச்சர் மோஸ்ட்லி ஓரலாக தான் பிகினிங்ல இருந்துச்சு. போயம்லாம் இந்த பேரட் புலவர்கள் நம்ம பாராட்டி பாடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. லேட்டராக மேன்ஸ்கிரிப்ட்ஸாக எழுத ஆரம்பிச்சாங்க, அதாவது ஓலைச்சுவடியாக நம்ம எழுதுறோம்ல, ஸோ அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பீரியட்ல என்னென்ன ஜானர்ஸ் இருந்துச்சுன்னா எபிக் போயட்ரி, ரிலீஜியன் போயட்ரி, ப்ரோஸை 2ஆக பிரிப்பாங்க, செர்மான்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி எப்பயுமே ஹீரோயிக் ஸ்டைலாக இருக்கும், போல்டாக இருக்கும். சிலது எலிஜிக் டோனில் இருக்கும், ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஃபேட், அதாவது அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பயிர் விதைச்ச அறுவடை செய்யணும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்க பண்ணதுக்கு அந்த மிஸ்டேக் அவங்க கண்டிப்பாக ஸோ அதுக்கு அவங்க அந்த ஃபேட்டை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தீம் முக்கியமாக இருக்கும். ஸோ போயட்டிக் டிவைஸ் அலிட்ரேஷன், கெனிங்ஸ், இன்டர்னல் ரைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலிஜிஸ்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சாரோஃபுல், லாஸ் இந்த மாதிரி சொல்கிறது எலிஜிஸாக இருக்கும். ஸோ முக்கியமான எல்ஜிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சீ ஃபேரர், த வைஃப்ஸ் லாமினன்ட், த ரூனி. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்ஜிஸ் இருக்கு. ஸோ முக்கியமானது மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணும்னா எழுதிக்கோங்க உங்களுக்கு. ஸோ நெட்டு செட்டு படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். இது உங்களுக்கு பெரியார் யூனிவர்சிட்டிக்கு சும்மா ஒரு பேசிக்குங்கிறதுனால நான் இது வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல அதிகமாக ரிலீஜியன் அண்ட் லேர்னிங்கை தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. கிறிஸ்டியன் ப்ரோஸ், ஸோ ப்ரோஸை 2ஆக பிரிப்பாங்க, கிறிஸ்டியன் ப்ரோஸ் ஒன்று, செக்யூலர் ப்ரோஸ் ஒன்று. கிறிஸ்டியன் ப்ரோஸ் எப்பயுமே பைபிள்ஸ், ரிலீஜியன், ஸோ இது செர்மான்ஸ் இப்படி போகும். செக்யூலர் ப்ரோஸ் எப்பயுமே ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படின்னா ஸோ அந்த கிங்டமை பற்றி ஸோ அங்கே இருக்க சொசைட்டியை பற்றி ஸோ இதை பற்றிலாம் எழுதுறது செக்யூலர் ப்ரோஸ். ஸோ இப்படி இருக்கும் செக்யூலர் ப்ரோஸ்லாம் அந்த நம்ம எப்படி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம்னா அந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட்டு இருக்காது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டின் ப்ரோஸ் எல்லாம் ரிலீஜியன் சம்மந்தப்பட்டு இருக்கும். செக்யூலர் ப்ரோஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மெடிசனு, லாவு, மேத்தமெட்டிக்ஸு, ரெட்டாரிக்கு, ஜியாகிரஃபி, அஸ்ட்ரானமி, ஸோ அந்த கிங்டமு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரிலீஜியன் சம்மந்தப்படாததான் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிங் ஆல்ஃப்ரெட் த கிரேட். நம்ம இவர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், த கிங் ஆஃப் வெசெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் எஜுகேஷனை ரொம்ப ப்ரமோட் பண்ணாரு. இவர் லாட்டின் ஒர்க்கை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் டிரான்ஸ்லேட் பண்ண முக்கியமான ஒர்க் பாஸ்டோரல் கேர், ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், எலக்ஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ரேஸ் அப்படின்னு ஃபுல் நேம் வரும். ஸோ இது எழுதுனது வெர்னபிள் பெட்டி. ஸோ பின்னாடி வர வெர்னபிள் பெட்டி. இவர் நீங்கள் கிரீக்கோ ரோமன் பீரியட்லேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இவர் இது லாட்டினில் எழுதியிருப்பாரு. இவர் இங்கிலீஷில்
நம்ம கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ஃப்ரிக், இவரும் வந்து ஒரு முக்கியமான ரைட்டர். இவர் வந்து செர்மான்ஸ், ஹோம்லீஸ்லாம் எழுதியிருப்பார். சிம்பிள் அண்ட் கிளியர் இங்கிலீஷில் வந்து எழுதியிருப்பார். ஸோ வந்து இவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம், இவர் முக்கியமான நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு. கேத்தோலிக் ஹோம்லீஸ், லைஃப் ஆஃப் த செயின்ஸ், இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. இவர் தான் வந்து லாட்டின்ல வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி லெட்டர்ஸ் நிறைய எழுதியிருப்பாரு கிறிஸ்டியன் டியூட்டிஸை வந்து டீச் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஓல்டு அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்ஸ் எழுதியிருப்பார். பைபிளோட ஓல்டு அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். எழுதியிருக்க மாட்டார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் இவரோட முக்கியமானது. ஸோ பியோவுல்ஃப் இந்த பீரியடோட முக்கியமான ஓல்டஸ்ட் இங்கிலீஷ் நேஷனல் எப்பிக் அப்படின்னா நம்ம பியோவுல்ஃப் தான் சொல்லுவோம். ஸோ அது 7th centuryல எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு தெரியல. இது வந்து ஒரு ஹீரோயிக் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பேகன் அப்புறம் கிறிஸ்டின் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செமையான எப்பிக்கு. ஸோ ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஸ்டோரி வேணும் அப்படின்னா நீங்கள் விக்கிபீடியா சர்ச் பண்ணுங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை, அதனால தான். ஓகே, பியோவுல்ஃப் வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து கில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு போகும். மான்ஸ்டர் வந்து கில் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இதில் காமிச்சிருப்பாங்க. மான்ஸ்டர் கில் பண்ணுவாங்க, அந்த மான்ஸ்டரோட மதரையும் கில் பண்ணுவார். ஸோ லேட்டர் வந்து ஒரு டிராகனை வந்து கடைசியாக அவர் கில் பண்ணுவார். ஸோ கில் பண்ணுறப்ப அவர் அந்த டிராகனை கொல்றப்ப வந்து அவர் கையில் வந்து அவருக்கு உடம்புல வந்து நிறைய அடிபட்டுரும். ஸோ அப்படியே அங்கேயே அவர் இறந்துருவார். ஸோ இதுதான் இவரோட ஸ்டோரி. இவர் வந்து அப்படியே ஒரு லெஜெண்டரி ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த எப்பிக்ல. ஸோ இதோட தீம்ஸ் என்னன்னா ஹீரோயிசம், ஃபேட், லாயல்ட்டி, மோர்டாலிட்டி, இது எல்லாமே இந்த பியோவுல்ஃபோட தீம்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த கேடுமன். ஸோ இவரோட வந்து ஃபாதர் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஹைம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸ்னா இவரோட ஹைம்ஸ் தான். ஸோ ஓகே, கேடுமன் ஹைம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இவர் வந்து பிரைஸ் ஆஃப் காட் அஸ் கிரியேட்டர் அப்படிங்கிற தீமில் வந்து ஹைம் எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து அலிட்ரேட்டிவ் வேர்ஸில் எழுதியிருப்பாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் ரிலீஜியன் போயம் எழுதினவர். ஸோ அடுத்த செனாவுல்ஃப், இவர் வந்து 9th century போயட். கிறிஸ்டின் ரிலீஜியன் போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. பர்சனல் எமோஷன் வந்து போயம்ஸில் அந்த மாதிரி போயம்ஸை எழுதியிருக்காரு. ஸோ மேன்ஸ்கிரிப்ட்ஸ், இந்த பீரியட்ல இருந்து மேன்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால அதுதான் அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ்லாம். ஸோ இதில் முக்கியமான மேன்ஸ்கிரிப்ட்னா உங்களுக்கு நோவல் காடெக்ஸ் தான். இதில் தான் பியோவுல்ஃப் அப்படிங்கிற எப்பிக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான மேன்ஸ்கிரிப்ட். மற்ற மேன்ஸ்கிரிப்ட்ஸ் நேம்லாம் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டர் புக்கு, ஸோ வெர்சிலி புக்கு, ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். ஸோ என்னன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பேகன் அண்ட் கிறிஸ்டியன் வேல்யூஸ் வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த பீரியட் வந்து லேட்டராக இங்கிலீஷ் ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பீரியடில் எழுதின ஒர்க்ஸ் வந்து இங்கிலீஷ் ரைட்டிங்க்கு வந்து பின்னாடி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மிடில் இங்கிலீஷ் பீரியடுக்குலாம். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் லாங்குவேஜ் இருந்திருக்கு, போயட்ரி இருந்திருக்கு, ப்ரோஸ் இருந்திருக்கு. மீன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இந்த பீரியடில் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பியோவுல்ஃப் அப்படிங்கிற ஒரு எப்பிக் இருந்திருக்கு. மேஜர் ரைட்டர்ஸ் இந்த பீரியடில் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேடுமன் இருந்திருக்காரு, த ஃபாதர் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி, அவரோட ஹைம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமானது எல்லாமே வந்து இந்த பீரியடில் இருந்திருக்கு. ஸோ இதோட உங்களுக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சிச்சு. ஸோ எங்கே ஆரம்பிச்சு கெல்ட்ஸில் ஆரம்பித்து ரோமன் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரீக்கோ ரோமன் பீரியடில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வர்றது ஆங்கிலோ சாக்சனில் வந்து உங்களுக்கு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கே முடியுதுன்னா நார்மன் கான்குவஸ்டில் முடியுது. ஸோ நார்மன் கான்குவஸ்ட்டுக்கு அப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் பார்ப்போம். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸஸ் கிடையாது. ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்றா அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னைக்கு இது நாளைக்கு இது ரெண்டும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நாளைக்கு கிளாஸஸ் கிடையாது. ஸோ பேப்பர் 1 இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிபிடி ரெடி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ கமெண்டில் ஒரு ஹார்ட்டும் போட்டுட்டு போங்க. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சஜஷன் கமெண்ட்ல பண்ணிட்டு போங்க. ஸோ வேற என்ன நடத்தலாம், ஸோ வேற டாபிக்ஸ் நீங்க நடத்துங்க அப்படின்னா சப்ஜெக்ட், ஸோ டாபிக் நேம், ஸோ அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைக்குதோ, ஸோ அதை சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எடுக்கலாம். ஸோ பாய் எல்லாத்துக்கும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.